வணக்கம் உறவுகளே. இன்றைக்கு நாங்கள் கல்லடிக்கு போகிறதுக்கு வலிக்கிட்டு இருக்கிறோம். இங்கே கனடாவிலேருந்து வந்திருக்கிறார்கள், இங்கே ஃப்ரான்ஸ்லேருந்து வந்திருக்கு. எங்களை எல்லாரும் இங்கே நிற்கிறா பாருங்கள். எங்களோட உறவுகள் இன்றைக்கு கல்லடிக்கு போகிறதுக்காக வலிக்கிட்டு இருக்கிறோம். இந்த பயணத்தை வழியாக காட்டுறோம் பாருங்கள். கல்லடி போக மட்டும் எடுத்துகிட்டு பாருங்கள். தெரியுதா எது ஜோன்சன் வந்தவரை எடுப்போம். ஜெட்டி அடியில் நிற்கிறோம் பாருங்கள். ஜெட்டி அடியில் எல்லோரும் கனடாலேருந்தும் லண்டன்லேருந்தும் வந்திருக்கிறார்கள். ஜெட்டி அடியில் நிற்கிறோம். ஜெட்டி அடியில் ரெண்டு கொஞ்சம் நேரத்தில் இந்த கல்லடிக்கு போகிறதுக்காக பயணம் செய்கிறதுக்காக இதில் நிற்கிறோம். போயிட்டு சும்மா பண்ணுக்காக போகிறதுக்காக வந்தபடியாக கேட்டபடியாக நான் வரேன். எல்லோரும் போகிறதுக்காக எங்களை ஜெட்டி அடியில் நிற்கிறோம். அவ்வளோ ஜெட்டி அடி கடலை பாருங்கள் எப்படி இருக்கு. ஓகே உறவுகள், இன்றைய வாருங்கள். நாங்கள் போட்டில் ஏறிட்டோம். என்ன தலையில் அடிக்க போகுது அகட்டி வாங்க. போட்டில் ஏறிட்டோம். ஜெட்டியை விட்டு பாருங்கள். போட்லேருந்து அகட்டுறோம். போட்டு அகட்டப்படுது. கல்லடிக்கு போகிறதுக்கு ரெடி ஆகிட்டோம். சொல்லுங்க தம்பி, கடல்கிட்ட மகன் எங்களை கூட்டிக்கணும் வரான். பாப்பா எப்படி கூட்டிக்கணும் வரான்னு. டேய் பாதுகாப்பாக கூட்டிக்கணும் போகணும் பிள்ளைல எல்லாம் கல்யாணம். ஓகே, ஜெட்டியை விட்டு வலிக்கிறது. கடல் டமான் தான் ஓட்டிடு. கடல் டமான் கவனமாக கொண்டு போகணும் பிள்ளைல. சின்ன பிள்ளைகள் எல்லாரும் என்ன கல்யாணம் முடியுங்க. 4-5 பேர் இருக்காங்க. கல்யாணம் 50க்கு மேலே கல்யாணம் முடிக்காதாங்க. கவனமாக. இது ஒரு பண்ணான காணொளி. பார்த்து சிரிங்கொழியும் சந்தோஷப்படுங்க. வித்தியாசமாக எடுத்துகிறாங்க. பாத்தியா ஒரு பயணம் பண்ணிட்டு போகிறோம் பாருங்க. ஓகே, சந்திரன் அடிச்சிங்கன்னா சந்திரன் அடிங்க. ஷாட் வந்துட்டு கயிறு கிடக்கு. ஜெட்டியை விட்டு வலிக்கிட்டோம். இது ஒரு பண்ணான காணொளி தான். நாங்கள் நிஸ்பாத்தியா இப்படி கனடா, லண்டன், அமெரிக்காவிலிருந்து வந்திருக்கிறார்கள். இவர்களை கொண்டு போய் கல்லடியில் முழுவ பார்க்குறதுக்காக போய் கண்டுருக்கிறோம். இங்கே ஃப்ரான்ஸ் அண்டு சந்துருவன் வந்திருக்கிறேன். வருங்க இந்தியாவில் வரதான் இருக்கிறேன். அவன் இந்த கிழிச்சு சோலையில் இருக்கிறேன். இப்போ கிழிச்சு சோலையில் இருந்தவன் போல. நீங்க எங்க இருந்தீங்க? வலிக்கிட்டு ஒரு பக்கமே இருக்கலாம். அப்படி இருங்க.
கட்டா பொண்ணு இந்த கல்லடி அடிக்கடி காட்டி இருப்போம் பாருங்க. இது ஒரு பண்ணான காணொளி தான் பாருங்க. பாத்தியா போறோம் பாருங்க. பாருங்க எப்படி இருக்கு நம்ம இப்படி இருக்கணும் வர நம்ம இல்லையா.
வந்துட்டோம் பாருங்கள். இந்த இருக்கிறாங்களா பாருங்க, கல்லடிக்கு வந்து சாமான் இறக்குறோம் பாருங்கள். அது எப்படி இருக்குன்னு வேறு கடையில் அங்காலயம் ஒரு குரூப்பு குளிக்கணும்னு நிற்கிது, வேறு குரூப்பில் அங்காலயம் வந்து நிற்கிது. இங்கே பாருங்க இறங்கி வந்து ஓகே அப்படி இதில் பாருங்கள் கடலில் பாருங்கள். இந்த இடத்துக்கு வாங்க வந்து பாருங்கள், இவ்வளோ அழகான இடம் ஒன்று வந்து பாருங்கள். இந்த முனையை பாருங்கள், அந்த முனை நான் கண்முனைங்கிறது கல்லடின்னு சொல்கிறது பாருங்கள். அப்படி இருக்கு அந்த பார்த்தீங்களா. நிறைய கண்டுருக்கா, நான் போய் கண்டுருக்கா. எவ்வளோ அழகாக இருக்கணும் பார்த்தீங்களா. நான் இங்கே அதை முனைக்கு வரேன் நடந்து அவங்க அங்கே சாமான கண்டுருக்குறாங்க. அங்கே பிள்ளையில் பாருங்கள் இந்த பிராந்த நடக்குது. இந்த சின்னபடி எங்கள் குளிக்க போயிட்டாங்க, அட்டை எடுக்கிறாங்க, அதுக்கு அட்டை பார்க்குறாங்க. இது பண்ணுக்காக நாங்கள் அன்றைக்கி நடுகிலும் மொழி கொண்டுனோமோ அது இதெல்லாம் அலைஞ்சிருந்து அன்றைக்கு வந்து கொஞ்சம் ஃப்ரீயாக வர கனடாவிலேருந்து வர இந்த ஃப்ரெண்டுகள் வந்து கனடா அமெரிக்காவில் இருந்தப்போ ஒரு பண்ணுக்காக இதுக்கு வருவோம். அந்தக்காக தான் இந்த எடுக்கப்படுது பாத்தியான காணொலி தான். ஒரு சுமாரையில் வந்து போட்டு கொஞ்சம் நேரம் எங்களையும் நாங்கள் கொஞ்சம் ஃப்ரீயாக வந்து மிஸ்பாத்தியை பண்ணி போடுவோம். அதை நல்ல பண்ணுறோம். அந்த வழியே வேறு ஒரு நோக்கு வந்து நல்ல ஒரு பண்ணுக்காக வந்து அதெல்லாம் குளிச்சுட்டு போய் சந்தோஷம் பண்ணுறதுக்காக இந்த ஒரு கதை இந்த முனைக்கு வந்துருக்கோம் பாருங்கள். முனைக்கிட்ட வந்து இருந்தால் இந்த கோயிலும் இருக்குது, காட்டும் பூரா நேவிக்கு ஆரம்பிக்கலாம் நடந்தால் போய் பார்க்கலாம். போக வேணும்னா போய் பார்த்துட்டு அதுக்கு எடுக்கிறோம் பாருங்கள். இந்த கல்லை பாருங்கள், இந்த பெரிய கல் வளர்ந்துருக்கணும் பார்த்து கல்லை பாருங்க. வெள்ளையா கடல் அப்படியே இதில் பாருங்கள் நேவிக்காரம் இங்கே சேர்ச்சி இருக்குது பாருங்கள். அந்தோனியா சேர்ச்சி அதை இருக்கும் வந்தோன்னா அந்தோனியா கோயிலான் இதே உங்களுக்கு காட்டிட்டு இந்த கல்லடியே மாட்டோம் முன்னுக்கு நின்று காட்டுறோம் பாருங்கள். அவ்வளோ அழகாக இருக்குன்னு பாருங்கள். உண்மையில் இந்த இடத்துக்கு நீங்கள் நீங்கள் வந்து பாருங்கள். இந்த வந்திருப்பீங்கிற ஒரு அக்கல் கட்டாயம் இங்கே வர ஆட்கள் இருக்க மாட்டீங்க. யாராவது வெளிநாட்டிலேருந்து நீங்கள் உங்களுக்கு வர டைம் இல்லாத ஆட்களுக்கு தான் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். மேலே சிறப்பான காணொலி. இந்த இடம் வந்து நல்ல இடம். வந்து சும்மா இடைக்கு வந்து பண்ணுக்கு வந்து குளிச்சுட்டு இந்த கோயிலையும் வந்து பார்த்துட்டு போங்க வரேன். கோயிலை பாருங்க. இதெல்லாம் நேவிக்காரன் இது நேவி கேம்பில் இருக்குது. இதெல்லாம் ஓகே உள்ளே கோயிலை மாண்டு பார்ப்போம். உள்ளே போய் காட்டிட்டு அப்படியே கண்மணியம் எடுத்து காட்டுறோம். கைத்தால் கட்டி வச்சிருக்கு பாருங்க. கைத்தால் கட்டி வச்சிருக்கு. நான் சூன் பண்ணி எடுத்துக்கலாம். உள்ளே வந்துட்டோம் பாருங்கள்.
அந்தோனியா தான் இருக்கு. ஓகே அவ்வளோ இது கோயிலை காட்டிட்டுன்னு பாருங்கள். நான் வழியால் போக போகிறேன் பாருங்கள். வழியால் இப்படியே போகிறோம். இப்போ என் கல்லடிக்கிட்ட காட்டுறோம். அழகான சின்ன கோயில் உண்டு. இங்கே நேவி கேம்ப் உண்டு. கட்டி போட்டோம். இந்த கோயிலை பாருங்கள், முழுமையாக காட்டி விட்றோன்னு பாருங்கள். சின்ன கோயில் வழியாக கட்டிக்கிறாங்க. அந்த ஆக்களை தங்கிக்கிங்க நின்று போகக்கூடிய மாதிரி செய்திருக்கிறாங்க பாருங்கள். சைட்டால் வந்து ஆக்கள் இருக்கலாம். இப்போ மலைக்கு போய் கொண்டிருக்கிறோம் பாருங்கள். ஆர்மி போயிட்டு அந்த ஆர்மிக்காரர் நேவிக்காரன் அந்த காவலுக்கு இருக்கிற இடம் கொட்டு. சூப்பராக வச்சுக்கிறாங்க. இந்த வாரங்க இதுதான் அந்த முனையில் நிற்கிறோம். இதான் முனை. அங்கேருந்து வரைக்கும் முனை கண்முனைங்கிற இதைத்தான் கல்லடின்னு சொல்கிறோம். இதைத்தான் கல் அப்போ காட்டின கல். இந்த கல் கூட நட பண்ணுறபடியே தான் கல்லடிகள் அந்த கண்ணு நிற்கின்ற காட்டுறோம். காட்டுறோம். கிட்ட போய் காட்டுற பாருங்க. கல்லுகளாக தான் இருக்குதுங்க. அதெல்லாம் கல்லடி என்று வச்சாங்களோ தெரியல. ஆனால் கண்மணியாண்டா முந்தியாக்கள் சொல்கிறது. இது வரவேற்பு சிறுவம். மனைக்கு போயிட்டு இதெல்லாம் காட்டுற மாதிரி ரொம்ப அழகாக இருக்குன்னு பாருங்க. என்னோட வந்தாக்கள் அங்கே அப்படியே அங்கே நிற்கலாம் குடிச்சு வந்து தெரிய நான் ஃபோன் பண்ணி தான் கடை வந்தால் இந்த போட்டு கிடக்கிறதா தான் எங்கட போட்டு நான் இப்போ இங்கே வந்துட்டேன். இதில் இந்த முனையை காட்டுவோம்ட்டு கடையில் மாறலாம். இந்த எடுக்கிற இல்லை இந்த முறை எடுப்போம் நினச்சி வந்தால் இந்த காணொலி எடுக்கிறோம் பாருங்கள். நேவி ஏறி காவல் வீட்டில் பார்த்தீங்களா? அவங்களோட வீட்டில் அவ்வளோ அழகாக கட்டி வச்சுக்கிறாங்க. ரெண்டு வார்த்தை தெரியும் வேண்டாம். இப்போ அந்த முனாக்கி கிட்ட வந்துட்டோம் பாருங்க. கல்லடி நான் இங்கே நிற்கிறேன். முனையில் நிற்கிறேன் பாருங்க. சரியான வெக்க உயர்த்து அவங்க வரையில் நான் தனியாக நடந்து வந்துட்டேன். காட்டுவோம்டக்கா வந்து இது பாருங்க. என்னென்று பார்ப்போம். இதுக்குள்ள போய் கோட்டையில் இருக்கிற மாதிரி இருக்கு. சும்மா ஒரு ஆட்கள் போய் வர மாதிரி செய்து வச்சுருங்க. இந்த முனையில் நிற்கிற பாருங்க. இது அதில் ஆர்மி வந்து இந்த நேவி போட்டுகளை அணைக்கிற இடம் பாருங்கள். சாரி,
நேவி வந்து இந்த அவங்க போட்டுகளை அணைச்சி இறங்கி நடந்து வர இடம் தான் அந்த பாலமும். இதுதான் கல்லடி தான், அதான் கல்லடின்னு வந்து இங்கே வரணும். எந்த பெரிய கல்லுகளாக கிடக்கணும் வரும். அதான் கல்லடின்னு வந்துட போலேன்னு. இங்கே நான் மேலே நிற்கிறேன் பாரு, நான் 2 காட்டுறேன் பாரு. எங்களை அங்கே 5 மாடிக்கெல்லாம் தெரியுது, இங்கே இருந்து பார்க்கவே தெரியுது. 5 மாடி தெரியுது, பாச தெரியுது. போட்டு இங்கே கல் இங்கே என்னென்று வர எவ்வளோ பெரிய கல்லுகளை பார்த்துக்கோங்க. அவ்வளோதான் கல்லடி. அதான் கல்லடி என்ன வந்துருக்கு. ஆனால் கண்முனை என்று சொல்கிறவங்களுக்கு கண்முனை இது ஒரு முனை தான். இந்த முனையை வச்சு கண்முனை கல்லடி என்ன வச்சுருக்காங்க. பாருங்க எப்படி இருக்கு பாருங்க. சாமி பாலத்துக்கு போகலாம், அதே மாதிரிக்கா போய் நடந்து போவோம், பாலத்துக்கு போய் பார்ப்போம், அதையும் காட்டி விடும் பாருங்க. இது வர கல்லுகளை பார்த்துங்க அப்படி இருக்கும் போதும். அந்த இருக்கிற கோயில் இதான். அந்த கல்லடியில் கட்டப்பட்ட இது என்னத்தை கட்டியிருக்குன்னு தெரியல. சின்ன தூவி மாய கட்டியிருக்கு. எங்கட போட்டு அங்கே கிடக்கு பாரு. இது போயிட்டாப்பா ஐயோ. வரவங்கள அந்த பாலத்தடிக்கு போவோம், போய் பார்ப்போம். கோயில் மண்டா போயிட்டு அதையும் காட்டிட்டு அங்கே குளிக்கிறதையும் காட்டிட்டு இந்த காணொலியை முடிச்சுக்கொள்வோம். அப்படி இருக்கணும். பார்த்தீங்களா எவ்வளோ அழகாக இருக்கணும். வாங்க வந்து பாருங்கள், வந்து இங்கே ஒன்றுங்க அனுபவிக்க வேண்டிய இடங்களுக்கு எல்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள் எவ்வளோ வண்டியாக தண்ணியை பாருங்கள் எப்படி இருக்கணும். கடலை பார்க்க ஆசையாக இருக்குது. இதெல்லாம் வெள்ளக்காரம் பார்த்தாலும் எப்படி இருப்பான்னு பாருங்கள். விட்டு கொஞ்சம் தூரம் வெள்ளையும் புறம் நீலாவும் பெரியது பாருங்கள் கடலில். நீங்கள் அப்படியா பாருங்கள், கொஞ்சம் சூன் பண்ணி எடுத்து காட்டும் தெரியுமாண்டான்னு நினைக்கிறேன். சூப்பராக தான் இருக்குது. குளிக்க சும்மா மண் தானே. அதான் ஒரு வேற என்று சொல்கிறேன், கண்மணிங்கிறான், கல்லடிங்கிறான். ஒரு வேற இது மண் தான் முழுக்க. இது கல் அங்காலும் மண், இதுக்கான் கல்லடி, இதுதான் கல் பாருங்க. ஓகே நீங்கள் அந்த பாலத்தை போய் பார்த்துட்டு வருவோம். இதில் எழுதியிருக்கு பாருங்கள். தமிழ் சிங்களம் இங்கிலீஷில் எழுதியிருக்கிறாங்க. கீழே பாருங்க, அல்கோல் எல்லாம் பாவிக்கக்கூடாது, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு தான் போட்டிருக்கிறாங்க. ஓகே, வீடியோ எடுக்கக்கூடாதுன்னு போட்டிருக்கீங்க. நான் நின்று எடுக்கிற சரியில்லை, நான் இவ்வளோ முடிச்சு விடணும். சரி, இவ்வளோ தூரம் படுத்துட்டு இந்த பாலத்துக்கு போயிட்டு பாலத்தை எடுத்து போட்டு போவோம். வந்தேன்னா அதில் பாருங்க கொக்கு நடந்து போகுது பாலத்தடியால். இந்த படிக்க பாருங்களா, நேவிக்காரன் கொண்டு வந்து போட்டை அணைச்சி போட்டு இறங்கி அவங்க கேம்புக்கு போகிற இடம்.
இங்கே அந்த காட்டுறோம் பாருங்க. இங்கே அந்த பக்கத்தால் இருப்பாங்க. அங்கே இறை கோயில் நேவிக்கார மேலாண்டு பார்க்குற இடங்கள் கடை எல்லாரும் பாறை போடுற பார்க்க லைட்லாம் போட்டுருக்கான். இங்கே பாலை தடுக்கி பொங்கலை போகிறோன்னா பார்த்தீங்களா வரலாம். நான் வரலாம் இந்த பாலத்துக்கு வரையில்லை. இதான் முதல் ஃபஸ்ட் டைம் வந்துருக்கிறேன். வந்துட்டு போயிருக்கிறேன். நான் இப்படி இங்கே புறாவை நிற்கிறாங்கன்னா அப்புறம் இங்கே என்னென்ன புறா வந்து அங்கே கோயிலுக்கு கோயிலாண்ட புறா இங்கே வந்துருக்கு. இந்த பாலத்து அடியிலே நிற்கிறேன் பாரு. வேணாம் இதாக இருக்கணும் வரலாம். சரி நம்ம ஊர் சொக்கம்தான். நாங்கள் எவ்வளோ இல்லை எங்கே போனாலும் எங்கள் இடத்துல வந்து வைக்காமல் இருக்குது. கடல்ல குளிக்க ஆசையாக தான் இருக்குது. நான் அந்த பாலம் பாருங்கள், நேர் பாலம் தான் நடந்து வந்த பாலமா. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். உண்மையில் ஒரு மகிழ்ச்சிகரமான காணொலி தான். பாருங்கள், பார்க்குறதோடு மட்டும் தான். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணி விடுங்க. இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். உண்மையில் ஒரு கடல் பயணம் அப்படி இருக்க மாட்டாது. சின்ன சின்ன இதுகளை காட்டுறோம் பாருங்கள். எவ்வளோ சந்தோஷமான மகிழ்ச்சியான தருணம் இந்த தருணம். உண்மையில் இப்படி ஒரு கண்மணி அந்த இடம் வந்து இந்த இடத்துல அமைஞ்சிருக்கிறத பார்க்க சந்தோஷமாக இருக்குது. எவ்வளோ அழகாகவும் இவ்வளோ இதாக வச்சு இந்த நேவிக்காரன் சேர்ந்த நீட்டாக வச்சுக்கலாம் இல்லாடது பாருங்கள். எவ்வளோ இதாக இருக்குது. நான் இந்த பாலத்தை கொண்டு வந்து போட்டு அணைச்சி போட்டு அடுத்து தெரியுதானே உங்களுக்கு. ஓகே உறவுகளை அங்கால போய் மிகுதி அங்கால குளிக்கிறது சாப்பிட்றதெல்லாம் எனக்குரியதை எடுத்து போட்டு வரோம் பாருங்கள். நான் அவங்க வரையில் அவங்க இறங்கினா போல் நான் தனியாக தான் இது கட்டாயம் எடுக்கணும் பண்ணிடுவான். ஆர்வத்தில் இருந்தால் நான் வந்தேனான்னு பாருங்கள். பாலத்துக்கு நேரம் நிற்கிறோம் பாருங்கள். மீதி அங்கால போய் பார்ப்போமா. ஓகே, மீதி அங்கால இடத்துல நம்ம எடுத்து இதோட ஜாயின் பண்ணுறேன். ஓகே, நன்றி உறவுகளே. பார்வையோட மட்டும் முட்டுறாமல் இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். உண்மையில் ஒரு மகிழ்ச்சிகரமான காணொலியாக இருக்கும். உண்மையில் ஒரு அழகான இடத்தை நாங்கள் காட்டியிருக்கிறோம். கல்முனை எங்கிற இடம் இந்த ஒருவரை கண்முனை எங்கிற இடத்த வந்து கல்லடி 3 பேரும் வருது. ஒருவரை கண்முனை கல்லடி இந்த 3 பேரும் வந்துகிட்டுருக்கு. பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்கின்றதை பார்த்துட்டு இந்த பிறகு நீங்கள் கரெக்டாக நிச்சயம் வாங்க வந்து இதில் நீங்களும் மகிழ்ச்சியாக இருக்கும். ஓகே, நன்றி.
இதில் ஹெச் போட்டுக்கிறாங்க, என்ன தம்முண்டு விளங்கல பாருங்கள். ஹெச் ஏனென்று தெரியல பாருங்கள். இதை பற்றி தெரிஞ்ச நீங்கள் ஏதுன்னு சொல்லுங்கள். என்னத்துக்காக ஒரு போட் வருது பாருங்க. இங்கே குடியங்களா தான் இருக்கும். இங்கே மீனாக்கின பிடிக்க போயிருப்பாங்க. ஓகே, எங்களை பாட்டி தொடங்கிட்டு பாருங்க. கறியெல்லாம் காய்ச்ச போகிறீங்களா? கறி என்ன காய்ச்ச போகிறீங்க? இங்கே பாருங்க, எங்களை அழகான பொட்டில் பாருங்க. கீழே எங்கே மீன் இந்த பாருங்க. மரவள்ளி கிழங்க வைக்க போகிறோம். நீர்வேலி கிழங்கா சந்துரோட நீர்வேலி கிழங்கு. எங்கே மீன் இங்கே பாறையை பாருங்க. பாறையும் மரவள்ளி கிழங்கு முண்டைக்கு தூக்க போகுது. பார்த்தீங்களா? இந்த பொடியங்க குளிக்க போகிறாங்க பாருங்க. ஓகே, நம்ம சந்துரோட பாருங்க. ஏன்னா இங்கே எல்லாரும் ஓகே பாருங்க. நான் இது பண்ணான காணொலி தான். வர நம்மள ஒரு நிஸ்பாத்தியா காட்டுங்க. வணக்கம் முறவுகளே. இந்த மீன் பாருங்க, மீன் பொரிச்சு சுட போகிறோம். இந்த பிரட்டில் பாருங்க என்ன மாதிரி பிரட்டி சோசை பிரட்டி ஒளியா இதை சுட போகிறோம். சுட்டு சாப்பிட போகிறோம். அங்கால மரவள்ளி கிழங்கு அவியுது, அங்கால கறி சோறு எல்லாம் இருக்கு பாருங்க. பாட்டை போட்டு போட்டு ரெண்டு மீன் மட்டும் கிடக்கு பட்டு சோஸ் எல்லாம் பிளேட்டு போடுங்க. ரெண்டு மட்டும் மரவள்ளி கிழங்கா வீதா மரவள்ளி கிழங்கா வீது பாருங்க. இங்கே பாருங்க, மீன் தலையில் மரவள்ளி கிழங்கு மாவியுது கொடுத்து வச்சிருக்கிறோம். பாருங்கள் பாவிக்கு பாருங்கள் இந்த மாதிரி என்று மரவள்ளி கிழங்கும் பாவிக்கு மீன் பாறை. மரவள்ளி கிழங்கும் பாறை மீனும் பட்டியலில் கனவா பிடிக்கலாம். பாருங்க மீன் தலையை காட்டுங்க. மீன் தலையை தட்டி விடுங்க. மீன் தலையை பாருங்க. கிழங்க பாரு அண்ணன் சந்துரோண்ணே அப்படியே அடிச்சு சாப்பிடுங்க. இங்க பாருங்க, மீன் தலை கிழங்கு அவிச்சு போட்டுருக்கோம். அப்படியே வாழை இலையில போட்டு சாப்பிடுவோம். மீன் பாத்தீங்க. அடுத்த மீன் சுடா போறோம் பாருங்க. நாங்கள் இப்போ கல்லடியை விட்டு எல்லோரும் ஏறுறோம் பாருங்கள். வலிக்கிறதுக்கு ரெடி ஆகிடுறோம் பாருங்கள். வர வந்துடுறான் விளப்புறான். இந்த அங்காலயம் ஒரு குரூப்பு பாசர் அஞ்சலிஸ்காரரும் வந்துட்டு வலிக்கிட்டு போகிறாங்க. இங்கே பாருங்கிற கடந்து நாங்கள் இந்த கல்லடியில் நிற்கிறோம். இதிலேருந்து வலிக்கிற போகிறோம். இந்த காணொலியை பாருங்கள். இந்த எவ்வளோ நல்லா இஞ்சை ஒண்ணி போட்டு எல்லோரும் போகிறாங்க. இந்த சாமான எல்லாம் எடுத்து போடுறது பாருங்கள். இந்த இடத்த பாருங்கள், அப்படி இருக்கு, அந்த சூப்பராக இருக்குது பாருங்கள்.
நாங்கள் தான் அவங்களும் படிக்கிட்டாங்க மற்ற போட்டுக்காரரும் படிக்கிட்டாங்க காரங்க ஓகே இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். நாங்கள் இதோட வலிக்கிறோம். இதோட இனி நாங்கள் குருநாருக்கு போயிடுவோம். அங்கால போயிட்டோம்னா அடுத்த காணொலிக்கு தான் போடுவோம். இந்த காணொலியை முழுமையாக பாருங்கள். ஓகே சப்போர்ட் பண்ணிவிடுங்க. ஓகே நன்றி அவங்களே வணக்கம். நாங்கள் இந்த வலிக்கிற போகிறோம். ஓகே கல்லடியை வலிக்கிட்டு இந்த இடத்துல இருந்தால் எல்லாம் ஒதுக்கி போட்டு பாருங்கள் சூப்பர். அது ஆற்ற பேக்கன்னு பாருங்க அவங்க தம்பி தம்பி உங்களோட பேக்கா ஆற்ற பேக் உங்களோட இல்லை பாருங்கள் எல்லா இடத்தையும் நான் துப்புரை இருந்த இடத்த சாப்பிடுக்க விட்டுட்டு துப்புரை ஆக்கிட்டு தான் போகிறோம் எல்லாம் பாருங்கள் விடுதலை குப்பை உடையில் அவங்களும் வந்தவங்களும் எங்களை குப்பை உடையில் எல்லாத்தையும் நீட் ஆக்கிட்டு போகிறோம் பாருங்கள். ஓகே ஓகே உறவுகளே இதோட இந்த காணொலியை முடித்துக்கொள்கிறோம். நன்றி 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 ஓகே.